ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் டிஃபன் சாம்பார் தாங்க நான் வைக்க போகிறது. எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு 1/4 டம்ளர் பயத்தம்பருப்பு, ஒரு 1/2 டம்ளர் துவரம்பருப்பு ரெண்டுமே கழுவி நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டு, அது கூடவே வந்து மஞ்சத்தூளும் பெருங்காயத்தூளும் ஆட் பண்ணிக்கிட்டு, இதுக்கு ஒரு மசாலா அரைக்கணும். அதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் தனியா, ஒரு 10 பல்லு பூண்டு, உங்கள் காரத்துக்கு ஏற்ப காஞ்ச மிளகாய் எடுத்துக்கணும். இல்லை காஷ்மீரி மிளகாய் எடுத்துக்கணும். காஞ்ச மிளகாய் எடுத்துக்கிட்டு, தக்காளி வந்து நான் 4 பழம் எடுத்துக்கிட்டேன். நீங்களும் உங்கள் புளிப்புக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. ஏன்னா புளி கரைசலும் ஊற்றணும், அதனால் தேவைக்கேற்ப எடுத்துக்கோங்க. எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். ஒரு வாணலை சூடுபடுத்திக்கிட்டு ஆயில் சூடேறின உடனே கடுகு, 2 காஞ்ச மிளகா, கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு, வெங்காயம் வந்து நான் ஒரு பெரிய வெங்காயம் 2 எடுத்துக்கிட்டு அதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம அரைச்சோம் இல்லைங்களா தக்காளி பேஸ்ட்டு, அதையுமே இது கூட கலந்து நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதக்கி விட்டுக்கணும். உங்கள் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. நானுமே சேர்த்துட்டு நம்ம காரத்துக்கு ஏற்ப வந்து மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள் தானே ஆட் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் தான் ஆட் பண்ணிக்கிட்டு, நீங்கள் உங்கள் தேவைக்கேற்ப ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து மிளகாய் அரைச்சிருக்கோம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸி அரைச்ச அந்த தண்ணியை வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டு, இப்போ நல்லா அந்த பச்சை வாசனை போன உடனே ஒரு சின்ன எலுமிச்சை சைஸ் அளவு புளி ஊற வச்சுருந்தேன், அதுவுமே ஃபில்டர் பண்ணி ஆட் பண்ணியாச்சு. இப்போ அந்த புளி வாசனை பச்சை வாசனை போன உடனே அப்புறமா பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து வெல்லம் ஆட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் வந்து வெல்லம் ஆட் பண்ணி செய்யுங்க, கொஞ்சம் நல்லா இனிப்பு டேஸ்ட்டாக இருக்கும். குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் சேர்த்து பாருங்கள். அப்புறம் புளி நல்லா கொதிச்சிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம கடைஞ்சி வச்சுருந்த பருப்பையும் ஆட் பண்ணி நல்லா ஒரு கொதி வந்த உடனே கொத்தமல்லி, கருவேப்பிலை மேலே அப்பெல்லாம் தூவிட்டு ஒரு ஸ்பூன் நெய் விட்டு இறக்குங்க. ரொம்ப மணமாகவும் நல்லா கமகமன்னு நல்ல ஸ்மெல் வரும். இப்போ வந்து பெருங்காயத்தூள் நான் வீடியோ எடுக்க மறந்துட்டு பெருங்காயத்தூளுமே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ சூடான இட்லி கூட இந்த சாம்பாரை சுட சுட மேலே அப்பளம் ஊற்றி அப்படியே எடுத்து சாப்பிடுங்க. அடடா எவ்வளோ டேஸ்ட்டு! கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.